அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி பெருக்கு அப்படிங்கறது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆவணி அவிட்டம் வருது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது வருது. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் எல்லாவற்றிற்கும் முதன்மை கடவுளாய் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்கு அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரிய பகவான் கடக ராசியில 17ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசியில போய் சஞ்சரிக்க போறாரு. செவ்வாய் கன்னி ராசியில இருக்கிறாரு. புதன் மிதுன ராசியில 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. குரு மிதுன ராசியில தான் இருக்கிறாரு. சனி பகவான் மீனத்துல வக்கரமா சஞ்சரிக்கிறாரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் சஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்குது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசிரிசம் 1, 2ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்துல புதன், குரு, சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன், சுகஸ்தானத்துல கேது, பூர்வ புண்ணியஸ்தானத்துல சந்திரன், தொழில் ஸ்தானத்துல செவ்வாய், பூர்வ புண்ணியஸ்தானத்துல சந்திரன், செவ்வாய், தொழில் ஸ்தானத்துல ராகு, லாபஸ்தானத்துல சனி அப்படின்னு கிரகங்களுடைய நிலை எல்லாமே இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் தனகாரகனோடு சேர்ந்திருக்கிறாரு. அப்போ மிகப்பெரிய யோகமும் மிகப்பெரிய லாபமும் கிடைக்க போகுது. வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னு இருக்க போகுது. வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான அடுத்த அடி எடுத்து வைக்க போறீங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது நீங்க போகுது. சனி பகவான் லாபத்துல அதுவும் வக்ரமா இருக்கிறாரு. அதனால மிகப்பெரிய தொழில் அப்படிங்கறது தொடங்க போறீங்க. பார்ட் டைமாவும் கூடுதல் வருமானம் பெறதுக்கு என்னென்ன வழிவகைகளை செய்யணும், எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிறதுல உங்களுடைய எண்ணமும் செயலும் இருக்கும். இந்த மாதத்துல சுக்கிரன் தனஸ்தானத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. இந்த மாதத்துல உங்களுடைய கடன்களை அடைச்சு முடிக்க போறீங்க. அடகு வைத்த நகைகளை மீட்டு வர போறீங்க. நீங்க வாங்கியிருந்த பணத்தை கொடுத்து முடிக்க போறீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாக்குஸ்தானத்துல குரு இருக்கிறப்ப வாக்காள பலரையும் வசியப்படுத்தக்கூடிய திறமை ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். முகத்திலையும் பேச்சிலையும் வசீகரம் அதிகரிக்கும். உங்களுக்கு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலையும் முயற்சியிலும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சியில ஈடுபடுவீங்க. அதற்குண்டான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். படித்து முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் ஆன்மீகவாதிகளுடன் தொடர்பும் ஏற்படும். குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த மாதத்தில் குடும்பத்தோடு இணைஞ்சிருப்பீங்க. இதுவரைக்கும் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கணவனாக இருந்தால் மனைவியோடையும் குழந்தைகளோடையும் பெற்றோர்களோடையும் நேரத்தை செலவிடக்கூடிய மாதமாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். புதன் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ பேச்சு, கம்யூனிகேஷன் இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு இருந்துட்டு வந்த திறமை அப்படிங்கிறது வெளிப்பட போகுது. ஆடிட்டிங், வணிகம், ஜோதிடம், கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதிகமான ஈடுபாடு அதிகரிக்கும். 2ஆம் இடத்தின் அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. முக்கியமா தொழில் ஒப்பந்தங்கள்ல இந்த மாதத்துல கையெழுத்திடக்கூடிய மாதம். சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு போக போறாரு. ஆரோக்கியத்துல ஆகஸ்ட் மாதத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். புதிய புதிய செயல்களில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். வேகமா போனா மட்டும் போதாது, கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு செயல்படணும். ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்தாரின் உழைப்பு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும்.
இருக்கும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது கை கொடுத்து உதவும். உங்களுக்கு பயணம் அப்படிங்கிறது அதிகமாக சென்று வரக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில். அதே மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அப்போ குடியிருக்கும் வீடுகளில் வாஸ்து குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. பள்ளி வீட்டில் சத்தம் இடுதா அப்படின்னு கொஞ்சம் அதை கூர்ந்து கவனிக்கணும். இல்லை அப்படின்னா தெய்வ அனுகூலம் உங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதற்குண்டான பரிகாரம் அப்படிங்கிறத செய்துக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாணவர்கள்லாம் படிப்புல அதிக கவனத்தை செலுத்துறது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதயம், வீடு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். அப்போ பூர்வீக சொத்து இந்த மாதத்தில் கிடைக்கும். படிப்புல இதுவரைக்கும் திக்கி திணறி வந்த மாணவர்கள் கூட இனிமேல் படிப்புல ஆர்வத்தை ஈடுபடுத்துவாங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் அதிகமான முன்னேற்றம் இருக்கும். செவ்வாயை சனி பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய பிள்ளைகள் முரண்டு பிடிக்கும் சூழல் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தில் சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க ஒன்று செய்வாங்க. அதனால குடும்பத்துக்குள்ள அமைதி அப்படிங்கிறது இருக்காது. பிள்ளைங்க படிப்புல அதிகமாக கவனத்தை செலுத்துறது கொஞ்சம் கடினமான சூழ்நிலையாக இருக்கும். அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில். அதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைங்க, வேலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளிடத்துலலாம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும், நிதானத்தை கடைபிடிக்கணும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்க்கறதால பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு வரும். குழந்தை பிறப்புல பிரச்சனைகள் இருக்கிறவங்கலாம் அதற்குரிய மருத்துவ ஆலோசனை பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி வக்கரமாக இருக்கிறதால 2ஆம் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். வேலையில் பதவி உயர்வு, புதிய வேலைவாய்ப்புலாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். இந்த மாதம் வெள்ளிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் விரோதங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் வரும். உங்களுடைய மனதிடத்தை குலைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரும். எதிரிகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கும் உறவினர்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். தொழிலையும் ஒரு சில சோதனைகள் அப்படிங்கிறது வரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எல்லா விதத்திலையும் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுபட்டு சாமர்த்தியமாக நஷ்டங்களையும் இழப்புகளையும் தவிர்க்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். நீங்கள் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை அப்படிங்கிறது ஏற்படும். மிருகசிருசம் 1, 2 பாதங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வருமானம் அப்படிங்கிறது அதிகரித்தாலும் செலவுகளும் உங்களுக்கு அந்த அளவு இருக்கும். புதிய தெம்போடும் புதிய தைரியத்தோடும் இந்த மாதத்தில் செயல்படுவீங்க. நீண்ட நாள் அவதியுற்று வந்த மருத்துவ பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த மனக்கசப்பு அப்படிங்கிறது நீங்க போகுது. காலையில எழுந்து நீராடிட்டு விநாயகருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யுங்க. மனதில் இருந்துட்டு வந்த கஷ்டம் நீங்கி மனதில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும்.